இப்போதைக்கு இப்போ நான் ஸ்டார்ட் கொடுத்தேன் அப்படின்னா நம்ம ஜார்விஸ் வந்து வந்துடுவார். Good afternoon, boss. Jarvis, what's the time now? Sir, the time is 12 hours 12 minutes and 57 seconds. பேசிக்காக நம்மளுக்கு ஒரு அவுட்டர் இன்டர்ஃபேஸ் தான். நம்ம ஸ்டார்ட் கொடுத்தா ஸ்டார்ட் பண்ணுறது, குவிட் கொடுத்தா குவிட் பண்ணுறது. இப்போ நான் குவிட் கொடுத்தேன்னா போயிடுவாங்க எல்லாரும். இதுதான் சிம்பிள் இன்டர்ஃபேஸு. இதுதான் நம்ம ஜார்விஸ் வந்து ஒரு யூஐ யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணுறது. இதுதான். ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போது வந்து நம்ம ஒரு யூஐ எப்படி டெவலப் பண்ணுறது அப்படிங்கிறத காட்ட போகிறேன். ஒரு யூஐ அப்படிங்கிறது அப்படி என்னன்னு உங்களுக்கு தெரியலனா, இதுதான் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். அப்படின்னா ஒன்றும் இல்லை, சிம்பிளாக இப்போ நீங்கள் நோட் பேட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வெறும் டைப் பண்ணுற ஏரியா மட்டும்தான் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி இங்கே கிளிக் பண்ணால் இங்கே போகிறது அது மாதிரி கலர்ஸ்லாம் வராது இல்லையா? அந்த மாதிரி கலராக நம்மளுக்கு வந்து பிடிச்ச மாதிரி நம்மளுக்கு டிசைன் பண்ணி தர்றது, அதுதான் வந்து யூஐ அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்குன்னு தனியாக படிப்பாங்க, அதெல்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் இப்போதைக்கு வேண்டாம். இப்போது சிம்பிளாக ஒரு ஜார்விஸ் அப்படிங்கிற ஒரு யூஐ எப்படி பண்ணுறது ஈஸியாக அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து இது வந்து அட்வான்ஸ் ஜார்விஸ் நான் க்ரியேட் பண்ண ஃபைலு. இது உங்களுக்கு புரியலனாலும் பரவாயில்ல, சும்மா நான் ரன் பண்ணி மட்டும் காட்டுறேன் பாருங்கள். ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஜார்விஸோட யூஐ லோட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அது பாருங்கள், உலகம் சுற்றுது, அயன்மேன் ட்ரெஸ் வந்து மினுக்குது, டைம் ஓடுதா, எல்லாமே இப்போதைக்கு. இப்போ நான் ஸ்டார்ட் கொடுத்தேன் அப்படின்னா நம்ம ஜார்விஸ் வந்து வந்துடுவார். Good afternoon, boss. பார்த்தீங்களா, நான் ஸ்டார்ட் கொடுத்தோடனே இந்த ஜிஐஎஃப் வந்து ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு, எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம ஜார்விஸ் வந்து ரிசீவிங் பண்ணுறாரு. இப்போ நம்ம பேசினா நம்மளுக்கு எல்லா கமாண்டையும் அவர் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவார். அதை நான் இப்போ என்ன பேசுகிறேன்னா, ஜார்விஸ் வாட்ஸ் த டைம் நவ் அப்படின்னு நான் கேட்டேன்னா இப்போ டைம் சொல்லுவார், எல்லாமே பண்ணுவார். அதுதான் நம்ம பேசிக்காக. The time is 12 hours 12 minutes and 57 seconds. ஓகே, இதுதான் நான் சொல்ல வந்தேன். பேசிக்காக நம்மளுக்கு ஒரு அவுட்டர் இன்டர்ஃபேஸ் தான். நம்ம ஸ்டார்ட் கொடுத்தா ஸ்டார்ட் பண்ணுறது, குவிட் கொடுத்தா குவிட் பண்ணுறது. இப்போ நான் குவிட் கொடுத்துட்டேன்னா போயிடுவாங்க எல்லோரும். நான் இதை வந்து எப்படிங்கிறத ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஓகேங்களா? இது வந்து நம்ம ஆல்ரெடி நம்மளோட பழைய டுட்டோரியலில் க்ரியேட் பண்ண அந்த ஃபைலு. இந்த ஃபைலே இப்போதைக்கு நம்ம பேசிக்காக எடுத்துக்கலாம்னா, நீங்கள் இது வரைக்கும் தானே படிச்சிருக்கீங்க. சப்போஸ் இப்போ நீங்கள் பார்க்குறவங்க இந்த ஃபைல் உங்களுக்கு புரியலன்னா, நீங்கள் அந்த என்னோட லாஸ்ட் வீடியோ நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். தமிழ் வீடியோ அது. அந்த வீடியோவை பார்த்துட்டிங்கன்னா இந்த ஃபுல் கோட்ஸும் உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே, இப்போ நம்ம ஜார்விஸோடைய யூஐ பக்கமாக போகலாம். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இந்த யூஐ க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தேவை ஒரு QT டிசைனர் அப்படிங்கிற ஒரு ஆப் தான். அந்த ஆப் மூலியமாக தான் நம்ம வந்து ஃப்ரண்ட் அண்ட் டிசைனிங்லாம் பண்ணணும். இப்போ நான் பண்ணி காமிச்சா மாதிரி, ஓகேங்களா? இப்போ அந்த ஆப்பை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அதுக்கு நம்ம ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி QT டிசைனர் அப்படின்னு போட்டு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும். நான் வேணால் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் QT.io அதுக்குள்ளே போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, காசு கேட்பாங்க. நீங்கள் QT டிசைனர் சொல்லிட்டு buildSystem.fman.io அப்படிங்கிற இந்த வெப்சைட்குள்ளே போய் பாருங்கள். இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஏன்னா நீங்கள் மெயின் வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா அது வந்து உங்களுக்கு காசுலாம் கேட்கும். ஸோ வந்து நீங்கள் டவுன்லோட் விண்டோஸ் அப்படி கொடுத்துக்கலாம், இல்லை மேக் கொடுத்துக்கலாம், உங்கள் இஷ்டம். டவுன்லோட் ஆகிட்டதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. சிம்பிள் இன்ஸ்டாலேஷன் தான், நான் அதை காட்ட போகிறது இல்லை. அடுத்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஸ்டார்ட் மெனுவிலே இது வந்து வந்துடும் QT டிசைனர் அப்படின்னு. இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓப்பன் ஆக போகுது. ஓப்பன் ஆகிடுச்சா? இப்போது உங்களோட ஸ்க்ரீன் சைஸ் டிஃபால்ட் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ரீசெண்ட்லாம் வேணாம் கிளியர் பண்ணிக்கோங்க. ஒரு க்ரியேட் அப்படிங்கிறது இதை கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விண்டோ க்ரியேட் ஆகும். இதை கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணி ஓகே இப்படி வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ வந்து நம்ம ஒரு விண்டோ க்ரியேட் பண்ணியாச்சு. இந்த விண்டோவுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பேக்ரவுண்ட் வந்து பிளாக் செட் பண்ணணும் இல்லையா? ஃபஸ்ட்டு ஒரு லேபிள் அப்படிங்கிறது இதை எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட விண்டோ சைஸ் வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க இதை. ஏன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஃப்யூச்சரில் இதை என்லார்ஜ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து இந்த பேக்ரவுண்ட் சைஸ் கரெக்டாக வரும். இப்போ நான் என்லார்ஜ் பண்ணிட்டேன். அந்த டிசைன் 4 பக்கம் கார்னர்லேயும் இருக்குது, ஓகேங்களா? இப்போ நான் ரைட் கிளிக் பண்ணி சேஞ்ச் ஸ்டைல் ஷீட்னு கொடுத்துட்டு இதில் வந்து நான் டைப் பண்ணுற பாருங்க. இப்போ பேக்ரவுண்ட் மைனஸ் கலர்னு கொடுத்து கோலன் கொடுத்து பிளாக் அப்படின்னு கொடுத்துட்டேன்னா, இப்போ நான் அப்ளை கொடுத்துட்டேன்னா பிளாக்காக மாறிடும். இது வந்து சிம்பிள் தான், நான் பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள். வேறு எதுவும் நீங்கள் எக்ஸ்ட்ரா பண்ண வேண்டாம். நான் உங்களுக்கு அப்படியே சொல்லித்தரேன். உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம செட் பண்ணியாச்சா பேக்ரவுண்ட் கலரு? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் நேம்னு இருக்கா? இந்த இடத்துல போயிட்டு நம்ம கொடுத்துக்கலாம். நம்ம என்னென்னா கொடுத்துக்கலாம். இதில் நம்மளுக்கு ஒரு ஐடியோடைய நேம் மாதிரி தான் இது. நான் வந்து பேக்ரவுண்ட் அப்படின்னு கொடுத்துட்டேன்.
அவ்வளோதான். இப்போ நம்ம அடுத்து ஒரு அயன்மேன் பிக்சர் வைக்க போகிறோம். அதுக்கு வந்து நம்ம லேபிள் அப்படிங்கிற இன்னொன்று வந்து ட்ராக் பண்ணி இங்கே வச்சுட்டு என்லார்ஜ் பண்ணிக்கோங்க இதை. அதுக்கப்புறம் இங்கே கீழே போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த பக்கம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிக்ஸ் மேப்னு ஒன்று இருக்கும். அந்த பிக்ஸ் மேப்பில் ஒரு ஆரோ காட்டியிருப்பாங்க. அந்த ஆரோ கிளிக் பண்ணி சூஸ் ஃபைல் அப்படின்னு கொடுங்க. சூஸ் ஃபைல் கொடுத்தோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். உங்களோட ஃபைல் வந்து நான் வந்து என்னோடய ஃபைல்ஸ்லாம் வந்து ஜார்விஸ் பை கார்ட்ரிஸில் GUIயில் வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கும் நான் இதோட ஃபைல்ஸ் எல்லாத்தையும் நான் ட்ரைவ் லிங்க் போட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். உங்களுக்கு வேணாலும் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அயன் டெம்ப்ளேட் அப்படிங்கிற இந்த இதுவும் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஒழுங்காக ஓப்பன் ஆகாது, பாதி கிராப் ஆகும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், அது பாருங்கள் ஸ்கேல்டு கண்டென்ட்ஸ் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ உங்கள் இஷ்டத்துக்கு வந்து ரீசைஸ் பண்ணிக்கலாம். நம்ம கிராப் பண்ணாமல் ரீசைஸ் பண்ணிக்கலாம். இப்போது நான் இதை ஒரு கார்னராக வச்சிடுறேன். கொஞ்சம் இதை தள்ளி வச்சுக்கிட்டு நம்ம இதை ஒரு இந்த கார்னரில் வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம அப்படி தானே டிசைன் பண்ணியிருந்தோம், அதே டிசைன் நான் இவ்வளோ பண்ணி காட்டுறேன். ஓகே, நம்ம இப்போ இந்த கார்னரில் வச்சாச்சா. இப்போ அடுத்து இதுக்கு ஒரு பேர் வச்சிடணும் முன்னாடி. இந்த கிளிக் பண்ணி இதோடைய ஆப்ஜெக்ட் நேம் வந்து ஒரு அயன்மேன் பேக்ரவுண்ட் என்டர் கொடுத்துட்டோம்னா அது பாருங்கள் இங்கே காட்ட ஆரம்பிச்சிடும். ஆப்ஜெக்ட் இன்ஸ்பெக்டரில் இங்கே பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டு நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா, ஃபஸ்ட்டு கொடுத்தோம் இல்லையா பேக்ரவுண்ட் பிளாக், அது இங்கே வந்துடும். அதுக்கப்புறம் இதுவும் வந்து இந்த இடத்துல சேவ் ஆகிடும். ஸோ ஒன்று இந்த இடத்துல சேவ் ஆகிடும். நீங்கள் உங்களுக்கு கிளிக் பண்ண முடியலனாலும் இதில் போய் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒன்று காமிச்சிடும். அடுத்து நம்ம இன்னொரு லேபிள் வந்து எடுத்துக்கலாம். இந்த லேபிள் வந்து நம்மளோட ஜார்விஸோட வாய்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சும்மா யூஸ் பண்ணிக்கலாம், வாய்ஸ்லாம் கிடையாது. ஓகே, அடுத்து இந்த இடத்துல பிக்ஸ் மேப்பில் போயிட்டு சூஸ் ஃபைல் கொடுத்தீங்கன்னா திரும்ப ஓப்பன் ஆகும். இதில் நான் என்ன செலக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜார்விஸ் GUI, அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அதே மாதிரி ஸ்கேல்டு கண்டென்ட்ஸ் நான் கொடுத்துக்கிறேன். இப்போது இதை நான் எனக்கு வேறு மாதிரி என்லார்ஜ் பண்ணிக்கலாம், நம்ம இஷ்டம்தான். அதுக்கப்புறம் இதை நான் என்லார்ஜ் பண்ணுறதுக்கப்புறம் இதுக்கு ஒரு பேர் வச்சுக்கிறேன். நான் பேக்ரவுண்டுக்கு பேர் மாற்றிடக்கூடாது. கரெக்டாக கிளிக் பண்ணி இதுக்கு தான் நம்ம பேர் மாற்றணும். ஓகேங்களா, இதுக்கு நார்மலாக லேபிள் அப்படி தான் இருக்கும், அதை நம்ம மாற்றிக்கலாம். ஜார்விஸ் GUI சும்மா வைக்கிறேன் இதுக்கு பேர். அதுக்கப்புறம் இன்னொரு லேபிள் க்ரியேட் பண்ணி ஓகே, அவ்வளோதான், பர்ஃபெக்ட். இப்போதைக்கு நம்மளோட UI ஃபினிஷ் ஆயிடுச்சு. பட் இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் பட்டன்ஸ், குவிட் பட்டன்ஸ் வந்து எனேபிள் பண்ணணும். அப்புறம் இந்த இடத்துல நம்ம டேட் அண்ட் டைமையும் இந்த இடத்துல நம்ம எனேபிள் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு டேட் அண்ட் டைம் முடிச்சிடலாம். பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ப்ரௌசர் நீங்கள் ஒன்று இருக்கா, இதை கிளிக் பண்ணி கொண்டு வந்து இங்கே வைங்க. இதை நம்ம வந்து ரீசைஸ் பண்ணிக்கலாம். நம்ம எவ்வளோ வேணுமோ கரெக்டாக ரீசைஸ் பண்ணிவிட்டு இப்போது ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா சேஞ்ச் ஸ்டைல் ஷீட்னு காட்டும். இதில் போயிட்டு என்ன பண்ணுங்கள், பேக்ரவுண்ட் வந்து டிரான்ஸ்பரண்ட் ஆக்கிடுங்க. ஒரு செமிகாலன் கொடுத்துட்டிங்கன்னா அப்ளை கொடுத்தீங்கன்னா அது வந்து போயிடும். அதுக்கப்புறம் இதோட பார்டர் வந்து க்ரியேட் ஆகிடும். பார்டர் வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். பார்டர் அப்படின்னு கொடுத்துட்டு நன் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு செமிகாலன் கொடுத்துருங்க. இது வந்து இது உங்களுக்கு பேசிக்காக நீங்கள் HTML CSS பண்ணியிருந்தீங்கன்னா இது உங்களுக்கு அது மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட் ஒரு CSS தான் இது. அதை அப்ளை கொடுத்துருங்க, அவ்வளோதான். இப்போது இதுக்குள்ளே வந்து நம்ம கொடுக்க போகிற டெக்ஸ்ட் எல்லாம் நம்மளுக்கு வந்து ஃபாண்ட்லாம் மாற்றிடலாம். இந்த பக்கம் மேலே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா, ஃபுல்லாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பாதியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபாண்ட் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணி நம்ம வந்து இதில் நிர்மலா UI அப்படின்னு ஒன்று இருக்கும், அதில் எடுத்துக்கலாம். நிர்மலா UI கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதுக்காக அது. அதுக்கப்புறம் ஃபாண்ட் சைஸ் 16 வச்சுக்கலாம். அப்படியே ஓகே கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் திரும்ப இதோடைய சேஞ்ச் ஸ்டைல் ஷீட்டில் போயிட்டு இதோடைய கலர் பார்த்தீங்கன்னா ஒயிட்டில் வச்சா தான் உங்களுக்கு வந்து அந்த பர்ஃபெக்டாக எதுவும் தெரியும் நம்மளுக்கு. அதுக்காக நம்ம வந்து கலர் வந்து ஒயிட் வச்சுக்கலாம். பார்டர் ரேடியஸையும் இந்த இடத்துல நம்ம செட் பண்ணிக்கலாம். பார்டர் ரேடியஸ் வந்து அதையும் நன் வச்சிடலாம். இதை காப்பி பண்ணி ஒரு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இங்கே இந்த இடத்துல வந்துச்சா, இது அப்படியே எடுத்து இங்கேயும் வச்சுருங்க. சிம்பிள் தான். இப்போது நம்ம இப்போ வந்து எல்லாத்தையும் க்ரியேட் பண்ணிட்டோம். நம்ம வந்து இதை க்ரியேட் பண்ணும்போது இதுக்கெலாம் நம்ம ஆப்ஜெக்ட் நேம்லாம் வச்சோம் இல்லையா. இப்போ நம்ம அடுத்தடுத்து க்ரியேட் பண்ணுறதுக்கு ஆப்ஜெக்ட் நேம் வைக்கல. ஸோ எல்லாத்துக்கும் வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக புரியும். இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம அயன்மேன் GIF அப்படிங்கிறத ஒரு
ஆப்ஜெக்ட் நேம் கொடுத்துக்கலாம், அயன்மேன் GIF அப்படின்னு கொடுத்துக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஜார்விஸ் GUI இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டெக்ஸ்ட் ப்ரௌசருக்கு வந்து ஒரு நேம் கொடுத்துக்கலாம். இது வந்து டேட்டோட டெக்ஸ்ட் ப்ரௌசரா, ஸோ டேட் டெக்ஸ்ட் ப்ரௌசர் அப்படின்னு கொடுத்துக்கலாம். வந்து ஸ்டார்ட்டோட இதை வந்து நம்ம ஸ்டார்ட் லேபிள் தான், நம்ம இன்னும் பட்டன் செட் பண்ணல, ஜஸ்ட் இது ஒரு லேபிள் தான். ஸ்டார்ட் லேபிள் நாட் பட்டன் அப்படின்னு நான் புரியறதுக்காக போட்டுக்கிறேன். பிகாஸ் இது வந்து ஃபைல் சைஸ் வந்து பெருசு. இது வந்து நீங்கள் ஒரு பட்டனாக நீங்கள் க்ரியேட் பண்ணி அதுக்கு பேக்ரவுண்ட் இமேஜ் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து ரொம்ப பெருசாகிடும். அதுக்காக நான் இப்படி பண்ணுறேன். உங்களுக்கு வந்து இதோடைய டெக்னிக் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு பட்டன் ஒர்க் பார்த்தீங்களா, இந்த பட்டன் எடுத்து இங்கே ப்ளேஸ் பண்ணிவிட்டு இதோடைய பேக்ரவுண்ட் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஃபைலை சூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். நான் வந்து என்னோடய கேஸில் நான் அதை க்ராப் பண்ணாமல் நான் ஸ்ட்ரெயிட்டாக இது மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் குவிட்டுக்கும் வந்து நம்ம வந்து குவிட் லேபிள் நாட் பட்டன், குவிட். ஓகே, இப்போதைக்கு நம்ம எல்லாத்துக்கும் ரீநேம் பண்ணியாச்சு. அப்புறம் ஃபைனலி நம்ம வந்து பட்டன்ஸ் ஆட் பண்ணலாம். இந்த இடத்துல புஷ் பட்டன் எடுத்துக்கோங்க, இந்த இடத்துல ஸ்டார்ட் கிட்ட வைங்க, இதை கரெக்டாக என்லார்ஜ் பண்ணிக்கோங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் நீங்கள் இந்த ஸ்டார்ட் பட்டனுக்கும் உங்களால் பேக்ரவுண்ட் கொடுக்க முடியும். நான் இது வந்து பேக்ரவுண்ட் கொடுத்துட்டு அப்புறம் ஒரு பட்டன் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக செட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு புரியலனாலும் பரவாயில்ல, நீங்கள் இதே மாதிரி பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து சேஞ்ச் ஸ்டைல் ஷீட்டில் போயிட்டு அதே மாதிரி பேக்ரவுண்ட் வந்து நன் டிரான்ஸ்பரண்ட்டாக மாற்றணும். டிரான்ஸ்பரண்ட்னு கொடுத்துட்டு செமிகாலன் கொடுத்துட்டிங்கன்னா அப்ளை கொடுத்திங்கன்னா போயிடும். அப்புறம் இது வந்து 2 கிளிக் பண்ணிவிட்டு இதை டெக்ஸ்ட் எடுத்து விட்டிங்கன்னா முடிஞ்சிருச்சு வேலை. அப்புறம் இதுக்கு வந்து ஆப்ஜெக்ட் நேம் கொடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு ஸ்டார்ட் புஷ் பட்டன் அப்படின்னு கொடுத்துக்கலாம், ஸ்டார்ட் புஷ் பட்டன். இதே அப்படியே ஒரு காப்பி எடுத்துக்கோங்க, அப்படியே இந்த குவிட் பட்டன் மேலே அதையும் பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகே, இது வந்துச்சு இல்லையா, இதை அப்படியே பேஸ்ட் பண்ணிட்டு இதை மட்டும் மாற்றிக்கோங்க, குவிட் புஷ் பட்டன். அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போ வந்து ஃபைனலாக வந்து நீங்கள் இதுதான் இம்பார்ட்டண்ட்டாக பண்ணணும். இந்த இடத்துல புஷ் பட்டன் இருக்குது இல்லையா, இது ரைட் கிளிக் பண்ணி பிரிங் டு ஃப்ரண்ட் கொடுத்துக்கோங்க. புஷ் பட்டன் இருக்கிற ரெண்டுத்தையும் வந்து பிரிங் டு ஃப்ரண்ட் கொடுத்துடணும். அப்போ தான் வந்து இது வந்து இந்த லேபிளுக்கு பின்னாடி போகாமல் லேபிளுக்கு முன்னாடி இருக்கும். அப்போ தான் இது வந்து ஒரு பட்டனாக நம்மளுக்கு தெரியும், நம்ம அமுத்தும் போது ரியாக்ட் ஆகும், இல்லைனா ஆகாது. அப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல டெக்ஸ்ட் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, இது வந்து நம்ம டெக்ஸ்ட்டை வந்து நம்மளோட கோடு மூலியமாக தான் நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். அதாவது இந்த இடத்துல டேட் அண்ட் டைம் வந்து எப்போவுமே வந்து கரெக்டாக காட்டணுங்கிறதுனால நம்ம கோடு யூஸ் பண்ணி தான் இதை வந்து நம்ம செட் பண்ணுவோம். இப்போதைக்கு நம்ம இந்த இடத்துல வந்து ஜஸ்ட்டு ஒரு இதுவுக்காக ஒரு ரெஃபரன்ஸ்க்காக இந்த இடத்துல நம்ம கொடுக்கலாம் இப்போதைக்கு. ஏன்னா இது வந்து கரெக்டாக அந்த இடத்துல ப்ளேஸ் ஆகணும் இல்லையா, அதுக்கு ஒரு நம்ம ரெஃபரன்ஸ்க்காக இப்போ நான் இதில் 2 டபுள் கிளிக் பண்ணுறேன். இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு HTML டாக்குமெண்ட் மாதிரி ஓப்பன் ஆகும். அதை வந்து ரிச் டெக்ஸ்ட்னு கொடுத்துக்கோங்க. இதில் போயிட்டு நம்ம வந்து இப்போ வந்து என்ன டேட் கொடுக்கலாமா, இங்கே டேட் அப்படின்னு கொடுத்துட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 11/03/22 அப்படின்னு கொடுத்துக்கலாம். அப்புறம் ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ஏன்னா நம்ம கலர் ஆல்ரெடி ஒயிட் செட் பண்ணதுனால நம்மளுக்கு ஒயிட் கலரில் வந்திருக்கு. இதோடைய ஃபாண்ட்டை நம்ம வேணும்னா இன்க்ரீஸும் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு கரெக்டாக எந்த ஃபாண்ட் வேணும்னு பார்த்துக்கோங்க. 20 கொடுத்துட்டு ஓகே கொடுத்திங்கன்னா கொஞ்சம் ஓகே, இதுவே பர்ஃபெக்டாக இருக்குது 20 ஃபாண்ட்டே. இப்போ கரெக்டாக அதை நம்ம மூவ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் கண்ட்ரோல் அமுக்கிக்கிட்டே ஏரோஸ் அமுத்துனீங்கன்னா கரெக்டாக மூவ் ஆகும். அப்படியே நீங்கள் மூவ் பண்ணி பர்ஃபெக்டாக இதில் வச்சிட்டிங்கன்னா ஓகே, இட்ஸ் ஃபைன். இப்போது இதில் போயிட்டு திரும்ப வந்து டைம் அப்படின்னு கொடுத்துக்கலாம். இப்போ அதை கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி போயிடக்கூடாது நம்ம டெக்ஸ்ட்டு. இப்போது அதை வந்து நம்ம பர்ஃபெக்டாக செட் பண்ணிட்டோம். இப்போது கடைசியாக ஒரு வாட்டி பிரிங் டு ஃப்ரண்ட்னு கொடுத்துக்கோங்க. இந்த டெக்ஸ்ட் ப்ரௌசர் அப்புறம் இந்த பட்டன்ஸுக்கு மட்டும் கரெக்டாக உங்களுக்கு இங்கே கரெக்டாக பண்ண முடியலன்னா நீங்கள் இங்கே போய் பண்ணிக்கலாம். பிரிங் டு ஃப்ரண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் புஷ் பட்டன் இருக்கா, அதுக்கப்புறம் எங்கே அந்த குவிட் புஷ் பட்டன் இங்கேயும் இருக்கா, இதையும் போயிட்டு பிரிங் டு ஃப்ரண்ட் அப்படி கொடுத்துக்கலாம். இப்போதைக்கு நம்மளோட UI வந்து ஃப்ரண்ட் எண்டில் நம்ம முடிச்சிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரண்ட் எண்டு.
இப்போது இது நம்ம ஒரு சேவ் பண்ணிக்கணும். Ctrl S கொடுத்துக்கோங்க. சேவ் வந்து நம்ம கரெக்டாக அந்த ஃபோல்டருக்குள்ளே சேவ் பண்ணிக்கலாம். அதாவது நான் டெஸ்க்டாப்பில் ஜார்விஸ் பை கார்டிஸில் வந்து இந்த இடத்துல நான் சேவ் பண்ணிக்கிறேன். என்னென்னா ஜார்விஸ் சூப்பர் UI அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். இது வந்து ஆட்டோமேட்டிக்காக designer.ui ஃபைலில் தான் சேவ் ஆகும். அதை மாற்றிடாதீங்க. வேணும்னா நீங்கள் இங்கேயும் .ui இப்படி கொடுத்துக்கோங்க. சேவ் கொடுத்துட்டிங்கன்னா சேவ் ஆகிடும். இப்போ நம்ம இதை மினிமைஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட டாக்குமெண்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு UI ஃபைலாக இருக்கும். இது வந்து நம்ம ஆக்சுவலாக பைத்தன் ஃபைலாக மாற்றணும். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. கண்டிப்பாக உங்களுக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் அடுத்த வீடியோவில் தெளிவாக சூப்பர் கிளியராக பேக் அண்ட் UI டெவலப்மெண்ட் பற்றி போட்டிருக்கேன். அதோட லிங்க்கையும் நான் வந்து எல்லா இடத்துலையும் கொடுக்குறேன், எப்பவும் கொடுக்கறது தான். ஸோ அதையும் மறக்காமல் பார்த்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக UI டெவலப்மெண்ட்னால் என்னென்னு புரியும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. பாய்.